அடுத்தது உணவு சாப்பிடும் முறை. உணவு சாப்பிடும் மூலமாகி கையை சுத்தப்படுத்திக் கொண்டு, கையால் சாப்பிட்டோம்னா பின்னர் அது சுத்தப்படுத்திட்டு, முதலில் உணவு சாப்பிடும் பொழுது முன்னாடி ஒரு அரை டம்ளர் தண்ணி முதல்ல குடிக்கணும். முதல்ல குடிச்ச பிறகுதான் உணவு பொண்ணு வைத்து கொண்டு போகணும். உணவுக்கு சாப்பிடும் பொழுது பேசக்கூடாது. ஒவ்வொன்றா கடிச்சு சாப்பிடணும். இவ்வளவு சாப்பிட்டாலும் உடம்பு நிற்காது. ஒரு 3 பிடி சாப்பிட்டாலும் உடம்பு குண்டாயிடும். அதனால அந்த உணவை நல்லா கடிச்சு சூடாக்கி வாயில எச்சரோடு போய் அது உள்ள போனாக்கா ஜீரண சக்தி அதிகமாகும். கிழங்கு வகைகள்ல கடலை கிழங்கு தவிர வேறு எதுவும் உடம்புக்கு நல்லது இல்லை. எல்லாமே கிழங்குதான். எல்லா கிழங்குகளும் வாயு உற்பத்தி ஏற்படுத்தும். கடலை கிழங்கு கொண்டுக்கெல்லாம் கிடையாது. மூல நோயை கூட கடலை கிழங்கு சோறு சுத்தப்படும், சரிப்பாகும், இதாகும். அதனால கடலை கிழங்குலேயும் அதெல்லாம் சொல்லுவாங்க. அது அற்புதம். அதே மாதிரி தோல் நோய்க்கு இன்னொன்று இருக்கு. தோல் நோய் இருக்கிறவங்களுக்கு இந்த அருகம்பூல் இருப்பாங்க, அதை அரைச்சி தினம் தண்ணீரில் குடித்தாலும் ஒரு கைப்பிடி அளவுக்கு அரைச்சி தண்ணீரில் போட்டு அம்மியில் போட்டு அரைச்சி கொஞ்சம் தண்ணீர் கலந்து சாப்பிட்டாலும் அவர்களுக்கு தோல் நோய் போகும். அது குறைஞ்சது 45 நாள் சாப்பிடணும். பார்த்துட்டு அப்புறம் பார்த்தாக்கா சரியா. அது ரத்த சுத்திக்கு எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாக்கா நல்லது. புளி சாப்பிட்டாக்கா உடலுக்கு கெடுதி. புளியில 2 ரகம் இருக்கு. புது புளி, பழைய புளின்னு இருக்கு. புது புளி கலருக்கு நல்லா இருக்கும், சாம்பார்லாம் சாப்பாடுலாம் நல்லா இருக்கும். ஆனா உடலுக்கு ரொம்ப கெடுதி. அதே பழைய புளி அது அந்த ஆக்சிடிட்டி குறைஞ்சு இருக்கும், அதாவது திராவகத்தன்மை குறையும். ஆகையினால அது சாப்பிட்டாக்கா உடலுக்கு ஒன்றும் மாறாது. அதனால மனிதன் உணவுல அமைதியா உட்காந்து சாப்பிடணும். சாப்பிடும்போது தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் குடிச்சு அடிக்கடி நடுவில் குடிக்கக்கூடாது. கெட்டியான உணவு சாப்பிடக்கூடாது. எப்போ கடிச்சு சாப்பிடும்போது விக்கல் வராது. விக்கல் வராதனால உங்களுக்கு எந்த இதுவும் வரல. அது சாப்பிட்ட பிறகு கொஞ்சோண்டு தண்ணி குடிச்சிட்டு அப்புறம் கை ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம்தான் ஒரு 10 நிமிஷம் 4 மணி நேரத்துக்கு அப்புறம் 1/2 டம்ளர் அடிக்கடி தண்ணியை குடிக்கலாம். அதுவும் காலத்து பின்னால் வெயில் காலம் நிறைய தண்ணி குடிக்கலாம். அதெல்லாம் உண்டு. அது மாத்திரம் இல்லை, காலையில் இஞ்சி, சாதாரண நார்மலான ஒரு மனுஷன் காலையில் இஞ்சி துண்டு சாப்பிட்டாக்கா, தோலை உரிச்சு எடுத்துட்டாக்கா அதுல விஷம் இருக்கு. தோல்ல தான் அந்த விஷத்தை ஒரு நிமிஷம் தோலை எடுத்துட்டு அந்த இஞ்சியை கடிச்சு சாப்பிடணும். கொஞ்சோண்டு 1/2 ஸ்பூன் தேன் சாப்பிடணும். சாப்பிட்ட பிறகு காலையில இஞ்சி, கடும்பகல் சுக்கு இடிச்சு கொஞ்சோண்டு தண்ணியில கலந்து சாப்பிடும்போது தண்ணியை குடிச்சாக்கா அது குடிக்கணும். அப்படி சாயந்தரம் 4 மணி 6 மணிக்கு எல்லாம் அந்த கடுக்காய் தூளை எடுத்து வாயில போட்டு தண்ணியை குடிக்கணும். இந்த மாதிரி 45 நாள் எவன் ஒருத்தர் காட்டுறானோ அவன் உடம்பு வியாதியே போயிடாரும். நல்லா வலுவாகவும் இருப்பான். கிழவனா இருக்கிறவங்க கூட கோரமாகணும். அவ்வளவு சக்தி உண்டு. Stop.